உங்களுக்கு ரெண்டா தம்பி மின்சார கட்டணம் விலை உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, தொழில் மட்டுமே செயலில் இல்லை. சொன்ன வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றியா? ஆச்சரியம் வாழ தம்பி. எங்களை பணமேங்கிற நெருப்புல எரிக்கிறவங்கள மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம். ஆபரேஷன் சிந்தூரை நான் தான் நிறுத்தினேன்னு 80 தடவை சொல்லியிருந்தார்ல, அதே விஷயத்தையே திரும்ப பேசியிருந்தார். இப்போ வேறு பாயிண்ட் கட்சிருக்கு அவருக்கு, அவ்வளோதான். மற்றபடி அவர் சொல்கிறதையே சீரியஸ் எல்லாம் யாரும் எடுத்துக்குவாங்க. பிளாக்கேடு இந்த ஐடியா எவன் கொடுத்தான்னு தெரியல சத்தியமாக. அதாவது புண்ணியமாக ரொம்ப சரியான ஒரு அமெரிக்காவுடைய பேரையும் புகழையும் கெடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அந்த விஷயத்தெல்லாம் இந்த பிளாக்கேடு செஞ்சது. ஈரான் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை திறக்கிறதுக்கு அவங்க அப்போவே ரெடியாக தான் இருந்தாங்க. எது இந்த சீஸ்ஃபயர் பாஸ்ன்னு சொல்லி விட்டாங்கல்ல, அன்றைக்கே ஓப்பன் தான். ஈரான் சொல்கிறது, அவன் 10 பாயிண்ட் சொன்னான்ல, அந்த 10 திட்டங்கள் இது இருந்ததுன்னா நான் பேசுறதுக்கு ரெடி, இல்லைன்னா இல்லைன்னு. அதில் வந்து 1 இன்ச்சு கூட அவன் பின்வாங்கலை. இவர் தான் மாறி ஆப்ரேஷன் சிந்தூரை விட்டுட்டு இப்போ இதை புஷ்ன்னு இருக்கிற கையில் நான் நிறுத்தினேன்னு. இந்த புலா சுல்லாக்கின்னு ஒரு காமெடி ஒன்று வரும். ஸோ ஈரான் வந்து அங்கே நின்றதுனால நான் நிறுத்தினேன். அவன் ஒரு பாயிண்ட்லேருந்து ஒன்று பின்வாங்கவே இல்லை. இவர் தான் வந்து பாயிண்டாக நூற்றிட்டு இருக்காரு. முதல்ல ரெஜிம் சேஞ்சுன்னாரு, அப்புறமா ஆயிடோலா அடுத்தது இன்னொரு ஆயிடோலாவையும் போடுவேன்னாரு, அப்புறமா மொத்த ரெஜிமையும் மாற்றுவேன்னாரு. இவர் தான் எல்லா ஜென்ரலையும் மாற்றின்னு இருக்காரு. இது வரைக்கும் 4 ஜென்ரல் ஃபயர் பண்ணியிருக்கிறாங்க. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு, செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் என்ன ஆவாங்கன்னே தெரியல. நாக்கப்புடிங்கிற மாதிரி கேட்குறான். ஈரான் மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறார்கள் சொல்லி இவ்வளோ பெருசாக நரேட்டிவ் செட் பண்ணுறீங்களா? இஸ்ரேலில் ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் அமெரிக்காவில் நீங்கள் இந்த புள்ளி விவரங்கள்லாம் எடுக்க மாட்டேங்கிறீங்க? இது வந்து ஒரு டெம்பரரி பாஸ் தான். அமெரிக்கா வந்து இட் ஹாஸ் லாஸ்ட் அதாவது அதோட க்ளோரியை வந்து இந்த ரீஜனில் விட்டுருச்சு. ட்ரம்ப்பு இல்லைன்னா வேற எந்த பிரசிடென்ட் இருந்தாலும் பாகிஸ்தான் பக்கம் தான் அமெரிக்கா நிற்கும். இதை நீங்கள் இந்தியர்கள் அனைவரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றதுலேருந்து போய் லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிஸ்ட்ஸ் அப்படின்ற வந்து நிற்கிறாங்க. ஐ எம் வெரி கரெக்ட் இன் மை வேர்ட்ஸ். நீங்கள் என்னை திட்டினாலும் அவ்வளோதான். இதுதான் வார்த்தை, என்னால் இவ்வளோதான் சொல்ல முடியும். சந்தர்ப்பவாதிகளின் நாடாக மாறிவிட்டது. இங்கே பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு அண்டர் டாக் தேவை, அமெரிக்காவுக்கு தேவை, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு தேவை. எதற்குனா இளையபரதனைகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்டான நம்ம கணேஷ்குமார் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ திடீர் நேற்றுக்கு நைட் வந்து பெரிய ஒரு சர்ச்சையாக ஆரம்பிச்சிச்சு சார். அதாவது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஈரான் சொன்னதாகவும், பட் ட்ரம்ப் அவர்கள் ஓகே மிக்க நன்றி அப்படின்ட்டு இருந்தாலுமே உங்களுடைய ஷிப்ஸை நாங்கள் அலோவ் பண்ண மாட்டேன், நாங்கள் பிளாக்கெட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். இது என்ன சார், அப்படி இல்லாமல் இப்படி இல்லாமல் எப்படி சார் ட்ரம்ப் அவர்கள் இந்த மாதிரி இறக்கியிருக்காரு? ஆபரேஷன் சிந்தூரை நான் தான் நிறுத்தினேன்னு 80 தடவை சொல்லியிருந்தார்ல, அதே விஷயத்தையே திரும்ப பேசியிருந்தார். இப்போ வேற பாயிண்ட் கட்சிருக்கு அவருக்கு, அவ்வளோதான். மற்றபடி அவர் சொல்கிறதையே சீரியஸ் எல்லாம் யாரும் எடுத்துக்க வேண்டாம். அவர் வந்து ஏதோ ஒரு ஊரில் ஒரு இருப்பை காமிச்சிக்கிறாரு. பிரசிடென்ட்னு ஒரு பதவி கொடுத்துருக்குறாங்க. அதை என்ன எப்படிலாம் வந்து மோசமாக ஹேண்டில் பண்ண முடியுமோ பண்ணுறாரு. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர அவர் சொல்கிறதால நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கூடாது. ஈரான் ரொம்ப கிளியராக இருக்காங்க. ஈரான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா ஆமாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த பூட்டு போட்டுவாங்க வீட்டில், வாடகை கொடுக்கல அப்படின்னா பூட்டு போட்டுவாங்க. அது மேல் பூட்டு ஒன்று போட்டு போவாங்க ஜென்ரலாக. இவன் ஒரு பூட்டு போகிறான், நான் ஒரு பூட்டு போகிறேன்னு. அதே மாதிரி ஒரு மேலே ஒரு பிளாக்கேடு இந்த ஐடியா எவன் கொடுத்தான்னு தெரியல சத்தியமாக. அதாவது புண்ணியமாக ரொம்ப சரியான ஒரு அமெரிக்காவுடைய பேரையும் புகழையும் கெடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அந்த விஷயத்தெல்லாம் இந்த பிளாக்கேடு செஞ்சது. அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதாவது அமெரிக்கா எதுக்காக நாடுன்னு ஒன்று உருவாச்சு 250 வருஷத்துக்கு முன்னாடி, 255 வருஷத்துக்கு முன்னாடி உருவான ஒரு விஷயம் தான். ஸோ ஜார்ஜ் வாஷிங்டன் இதெல்லாம் மனசில் வச்சுருந்தாருன்னா நாடே வேணான்னு சொல்லிட்டு போயிருப்பார். நீயே ஆண்டுகடான்னு சொல்லிட்டு வெள்ளைக்காரன்ட்டே கொடுத்துட்டு போயிருப்பார். இப்படியெல்லாம் ஒரு ஆள் வந்து இப்படியெல்லாம் ஒரு முடிவெல்லாம் எடுப்பாங்கன்னு தெரிஞ்சதுன்னா. எங்கள் ப்ராப்ளம் வந்து ஈரான் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை திறக்கிறதுக்கு அவங்க அப்போவே ரெடியாக தான் இருந்தாங்க. எது இந்த சீஸ்ஃபயர் பாஸ்ன்னு சொல்லி விட்டாங்கல்ல, அன்றைக்கே ஓப்பன் தான். பட் அதுக்குள்ள லெபனான் இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, லெபனனுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு அமைதி ஒப்பந்தம் எட்டிருக்கு பாஸ். அதனால நான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை ஃபுல்லாக திறக்கிறேன். எதுக்கு திறக்கிறேன் அப்படின்னா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்க்கு திறக்கிறேன். கமர்ஷியல் ஷிப்ஸ்க்கு மாத்திரம் அலோவ் பண்ணுறேன். வேற என்ன ஷிப்ஸ் சார்? அதான் மிலிட்ரி ஷிப் எடுத்துன்னு போக முடியாது இல்லை, இவர் எடுத்துன்னு போகிற ஏற்கனவே 2 கப்பல் போச்சு.
அவன் உள்ள அந்த ஆர்மி, அதாவது ஆர்மி ஃபோர்ஸஸ் இறங்குறாங்களோ இல்லையோ, நேவியே வராது போல இந்த பக்கம். அவன் வந்து தொப்பி எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டு ஃப்ளஷ் பண்ணி அடைச்சி நிற்குது எல்லா கப்பல்லையும். ஸோ நான் வரமாட்டேன், சண்டை போட மாட்டேன்னு அழுதுன்னு இருக்கான் ஒருத்தனும். அவன் ஃபேட்டிக்கில் இருக்கான், எவ்வளோ நாள் சண்டை போடுவான்? சாவ போகிறோன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல போவானே அதுலேயும். அது வந்து மீட் கிரைண்டர் தான் அது. ஈரானில் வந்து இவங்க கிரவுண்ட் ஃபோர்ஸஸ் போச்சுன்னா, நேவல்லே போச்சுனாலுமே அது மீட் கிரைண்டராக தான் நம்ம பார்ப்போம். ஏன்னா அது அவனோட இடம். நீ வந்து யூ லாஸ்ட் யுவர் சுப்பீரியாரிட்டி எவ்ரிவேர். ஸோ யூ ஆர் நோ மோர் எ சுப்பீரியர் பவர் வேர்ல்டு வைடா. ஆனால் தான் உன் கப்பலெல்லாம் மூவ் பண்ணுற முதல்ல 300 கிலோமீட்டர் நம்மளே பேசணும் ஒரு 2 வீக்ஸ் பேக்கு. ஸோ 300 கிலோமீட்டர் அப்புறம் 1000 கிலோமீட்டர் அப்புறம் தூக்கின்னு போயிட்டா அது எல்லாம் அங்கே போய் ரிப்பேர் பண்ணுற இடத்துல வெடிச்சிச்சுன்னு சொல்கிறான். ஸோ இதெல்லாம் இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் இங்கே ப்ராப்ளம் வந்து ஈரான் சொல்கிறது, அவன் 10 பாயிண்ட் சொன்னான்ல, அந்த 10 திட்டங்கள் இது இருந்ததுன்னா நான் பேசுறதுக்கு ரெடி, இல்லைன்னா இல்லைன்னு. அதில் வந்து 1 இன்ச்சு கூட அவன் பின்வாங்கலை. இவர் தான் மாறி மாறி ஆப்ரேஷன் சிந்தூரை விட்டுட்டு இப்போ இதை புஷ்னு இருக்கார் கையில், நான் நிறுத்தினேன்னு. இந்த புலா சுல்லாக்கின்னு ஒரு காமெடி ஒன்று வரும், பார்த்திபன், அந்த காமெடி மாதிரி தான் எனக்கு ட்ரம்பை பார்க்கும்போது அப்படி தான் இருக்கே தவிர வேற எதுவும் சொல்ல தெரியல. ஏன்னா நான் நிற்கிறேன் மாதிரி நான் நிறுத்தினேன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. எதுவும் நின்ன பாடு இல்லை. அது உக்ரைன் வாரும் நிற்கல, இஸ்ரேல் காசா போய் இஸ்ரேல் ஈரான் வந்து இஸ்ரேல் லெபனன் போய் அதுவும் நிற்கல. சரியா? இவர் வேணா நிற்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான் தவிர வேற எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. ஸோ ஈரான் அந்த 10 பாயிண்ட்ல இருந்த அந்த லெபனன் இஸ்ரேலுக்கான அந்த டெம்பரவரி பாஸ் நடக்கிறதுனால 10 நாளைக்கு நிறுத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொல்லியிருக்கான். அது பர்மனெண்ட் ஆச்சுனாலும் சந்தோஷம் தான், இஸ்ரேலுக்கும் நல்லது, லெபனனுக்கும் நல்லது, இந்த பிராந்தியத்துக்கே நல்லதுன்னு வச்சுங்க. ஸோ அது நிறுத்துறதுக்கான ஏற்பாடை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஈரான் வந்து அங்கே நின்றதுனால நான் நிறுத்தினேன், அவன் ஒரு பாயிண்ட்லேருந்து ஒன்று பின்வாங்கவே இல்லை. இவர் தான் வந்து பாயிண்டாக நூற்றிட்டு இருக்காரு. முதல்ல ரெஜிம் சேஞ்சுன்னாரு, அப்புறமா ஆயிடோலா, அடுத்தது இன்னொரு ஆயிடோலாவையும் போடுவேன்னாரு, அப்புறமா மொத்த ரெஜிமையும் மாற்றுவேன்னாரு. இவர் தான் எல்லா ஜென்ரலையும் மாற்றின்னு இருக்காரு. இது வரைக்கும் 4 ஜென்ரல் ஃபயர் பண்ணியிருக்கிறாங்க. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டு, செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் என்ன ஆவாங்கன்னே தெரியல. நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்குறான் காங்கிரஸில் வச்சு. அதே மாதிரி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு ப்ரெஸ்ஸு முன்னாடி எல்லாரையும் கேட்குறான், உனக்கு காம்பிடன்ஸ் இல்லைன்னா விட்டுட்டு போயிரு, வி நீட் சம்மன் ஹூ இஸ் காம்பிடன்ட் டு ஹேண்டில் த சிச்சுவேஷன், நீ அப்படி வெளியே போயிருன்னே சொல்கிறான் பீடெக்ஸ் இதை பார்த்து. ஸோ அந்த மாதிரி இவரோட ரெஜிம் தான் பிரச்சனையில் இருக்குது. ஈரானோட ரெஜிம் வந்து நேற்றுக்கு நீங்கள் வெஸ்டர்ன் மீடியாவோடைய மாத்திரம் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் ஈரானோட மீடியா ஹவுசஸ் பாருங்கள், அவங்க சைக்கிள் ஓட்டுறாரு. ஈரானோட பிரசிடென்ட் வந்து சைக்கிள் ஓட்டின்னு போகிறார் இஸ்வானில். அவருடைய டீமோட, அவர் சுருக்கமாக சொல்லணும் அமெரிக்கா சொல்றபடி ரெஜிமோட சைக்கிள் ஓட்டின்னு போறாரு. இவர் வந்து என்ன பண்றாருன்னு நம்மளுக்கு தெரியல. அதே மாதிரி மக்களோட மக்களாக அவங்க நடந்து போறாங்க. அந்த மக்களை ஒன்று சேர்த்துட்டாங்க. அமெரிக்காவில் தான் அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கு. ரெஜிம் சேஞ்ச் அநேகமாக அமெரிக்காலையும் இஸ்ரேலையும் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இஸ்ரேல்லையும் பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. பெஞ்சமின் நெட்டான்யாவுக்கு நிறுத்த தெரியல, நிறுத்தினா அவர் ஜெயிக்க மாட்டார், எதிர்கட்சியும் ஜெயிக்காது. ஸோ இப்போ இருக்கிற யாருமே ஜெயிக்க போகிறது இல்லைன்றதான் இஸ்ரேல் மக்களுடைய முடிவு. நீங்கள் ஈரான் மக்களை பார்க்குறீங்களா? நான் திரும்ப அங்கே பாயிண்ட்டுக்கு வரேன். ஈரான் மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறார்கள் சொல்லி இவ்வளோ பெருசாக நரேட்டிவ் செட் பண்ணுறீங்களா? இஸ்ரேல் ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் அமெரிக்காவில் நீங்கள் இந்த புள்ளி விவரங்கள்லாம் எடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் ஊரில் பண்ண மாத்திரம் பிரச்சனை இல்லையா? அமெரிக்காவில் எவ்வளோ பேர் வந்து நோ கிங்ஸ்ன்னு ஒரு பெரிய பேரணி நடத்தினாங்க, யாருமே பார்க்கல. நீங்கள் அமெரிக்க மக்கள் தான் ரெஜிம் சேஞ்சு விரும்புகிறாங்க. அது அவங்க பண்றதுல அநியாயம் இருக்குது. ஜெயிக்கிற வரைக்கும் வெனிசுலா அதிபர் அந்த நாட்டில் அதாவது ஹெல்ட் அகெயின்ஸ்ட் வில் அப்படின்னு இருக்கும் போது நீங்கள் அமெரிக்க மக்களை நான் வந்து சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. அமெரிக்க மக்களும் இதில் கூட்டு தான். ஏன்னா நாட்டோடைய அரசாங்கம் வேற ஒரு நாட்டோடைய ஆண்டு கொண்டிருந்த பிரசிடென்ட்டை கடத்தி கொண்டு வந்து வைத்திருக்கிறது. அதற்கு உங்களுக்கும் பங்கு உண்டு. வெனிசுலாவோட ஆயில்ல நீங்கள் திருடி தான் எடுக்கிறீங்க. உலகத்துல மிகப்பெரிய அந்த அலிபாபா 40 திருடர்கள் மாதிரி இருக்கிற ரெஜிம் உங்க ஊருது தான். இதை நீங்க மாத்தாம மற்ற ஊருக்கெல்லாம் நீங்க வந்து தயவுசெய்து செர்மான்ஸ் கொடுக்காதீங்க. இது அமெரிக்க மக்களுக்கு உலக மக்கள் சொல்லணும், இது அநியாயம். அடுத்தது நான் பாகிஸ்தான் விஷயத்துக்கு வருவோம். பாகிஸ்தானுக்கு இஸ்ரேலுக்கும் இன்னைக்கு ஈக்குவேஷன் சரி கிடையாது. பாகிஸ்தான் இஸ்ரேல் பேசவே முடியாது. அப்ப லெபனன்ல பாகிஸ்தான் பேசவே இல்லை, இஸ்ரேலில் லெபனானுமே பேசினாதான் உண்டு. அமெரிக்காவில் நடந்ததுன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். ஓகேவா? ட்ரம்ப் போய் ஏதாவது பேசியிருப்பாரு. அதுக்கு அமெரிக்கா உள்ள இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கத்தில் அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கு எதிராகவே இவர் போய் கெஞ்சினுக்கிறார் லெபனன்லன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவர் வந்து ஒரு மாதிரி குழப்பி விட்டுருக்காரு. இதில் வந்து தெளிவு வந்து இவ்வளோ சீக்கிரம் நடக்குமான்றது எனக்கு தெரியல. டு பி ஃப்ராங்க், இது வந்து ஒரு டெம்பரரி பாஸ் தான்.
அமெரிக்கா வந்து இட் ஹாஸ் லாஸ்ட் இட், அதாவது அதோட க்ளோரியை வந்து இந்த ரீஜனில் விட்டுருச்சு. அது மாத்திரம் இல்லை, நான் வந்து அமெரிக்காவுடைய சுயஸ் கெனால் மூமெண்ட்டாக இதை நான் பார்க்குறேன். யூகேக்கு சுயஸ் கெனால் மூமெண்ட்டுன்னு ஒன்று வந்தது, அதுக்கப்புறம் தான் எல்லாமே நல்ல விஷயம் உலகத்தில் நடந்தது. இது ரெண்டாவது நல்ல விஷயம் உலகத்தில் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு நான் பார்க்குறேன். அகைன் நீ ஏன் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிற? அமெரிக்கா ஈரான் எதிரி, அமெரிக்கா எதிரியா நண்பனா நீங்கள் தான் சொல்லணும். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து போகாதே போகாதே என் கனவா அப்படின்னு பாட்டு பாடினாரு 1947, வெள்ளைக்காரனை போகக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விமர்சனம்லாம் நம்ம சைட்லேருந்து வைப்பாங்க. இப்போ நீங்கள் அதே தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அமெரிக்கா பாகிஸ்தானுடைய நண்பன். இன்னைக்கு இவ்வளோ நடந்த பிறகு அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்னொரு முத்து உதித்திருக்கிறார். ஐ லவ் திஸ் பிரைம் மினிஸ்டர். யாரு? மோடி கிடையாது. மோடி இல்லையா? மோடியும் சொல்லியிருக்கிறாரு முந்தா நேரத்துக்கு. ஓகே, அது வேற வாய், இது வேற வாய். இது ஓகேவா? அதுக்கு என்ன பேர் நீங்கள் வச்சுக்கோங்க, சபாஸ் ஷெரீஃப். ஆமாம். அப்புறமா அகைன் இந்த நாய் போச்சுன்னா கூட இன்னொரு நாயோட வாழும் போகுமா, அந்த மாதிரி கூட அடுத்த பேரையும் சேர்த்துங்க, அசீம் முனீர். ஆமாம் கரெக்டாக தான் சொல்கிறீங்க. ஸோ நாய் வருது, வாழு வருது, மாதிரி அசீம் முனீரையும் சேர்த்து நன்றி தெரிவித்திருக்கிறார், பாராட்டியிருக்கிறார். அவர்கள் மீது மிகுந்த அன்பு மரியாதை வைத்திருக்கிறார் ட்ரம்ப் சொல்கிறார். ஸோ இது எப்படின்னா பூனைக்கும் வேணும் பாலும் வேணும். ஓகே, அப்படி தான் அது. ஸோ ட்ரம்ப்பு இல்லைன்னா வேற எந்த பிரசிடென்ட் இருந்தாலும் பாகிஸ்தான் பக்கம் தான் அமெரிக்கா நிற்கும். இதை நீங்கள் இந்தியர்கள் அனைவரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான ஈக்குவேஷன் டாலர் இருக்கும் வரை, அந்த லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு இருக்கும் வரை, அது என்றைக்கு டாலர் தன் இருப்பை இழக்கிறதோ, என்றைக்கு லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை இழந்துச்சவங்க. அதனால அவன் எல்லாரையும் போடான்னு அனுப்பிச்சிட்டு இருக்கான். எல்லாரையும் லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது போய் லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிஸ்ட் அப்படின்ற வந்து நிற்கிறாங்க. ஐ எம் வெரி கரெக்ட் இன் மை வேர்ட்ஸ். நீங்கள் என்னை திட்டினாலும் அவ்வளோதான், இதுதான் வார்த்தை, என்னால் இவ்வளோதான் சொல்ல முடியும். சந்தர்ப்பவாதிகளின் நாடாக மாறிவிட்டது. இது கண்டிப்பாக ஜார்ஜ் வாஷிங்டனோ அப்ரஹாம் லிங்கனோ கென்னடியோ இவங்கெல்லாம் இதை நினச்சி இந்த நாட்டை கட்டமைக்கவில்லை. பகிரங்கமாக ட்ரம்ப் பேசும் வார்த்தை எந்த நாட்டு அதிபரும் பேச முடியாதது. இலைமறை காய்வாக பேசியிருந்த கவர்மெண்ட்டு இப்போ டேரெக்டாக பேசுது, அவ்வளோதான். ஆனால் இது வந்து ஒரு பெரிய நாடு செய்யும் வேலையோ வார்த்தையோ அல்ல. நிக்சன் பேசினது இவர் கண்டினியூ பண்ணுறாரு, அவ்வளோதான். ஸோ லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது முடிஞ்சு போச்சு, லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிஸ்ட்னு இருக்குது. ஸோ யாரெல்லாம் ஆப்பர்ச்சுனிஸ்டோ அங்கே இருந்து கொஞ்சம் பூசி மெழுக பார்ப்பாங்க. அதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த அசீம் முனீருக்கு பாராட்டு பத்திரமும் சபாஸ் ஷெரீஃப் பாராட்டு பத்திரமும். இவங்க ரெண்டு பேர் யாருன்னா ஒரு நாட்டோடைய தலைவர்கள்னு வச்சுக்கோங்க. இந்த நாடு ஒரு பெரிய பேர் வாங்கியிருக்குது. போன மாதம் மார்ச் மாதத்தில் ஒரு ரிப்போர்ட் வந்தது. இந்த ஹாப்பினஸ், அதுதான் இல்லை ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் இவங்களோட நம்ம கீழே இருப்போம். ஆனால் உலகத்தில் நம்பர் 1 இவங்க வந்திருக்காங்க ஒரு இடத்துல. எதில்? குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸ். ஆப்கானிஸ்தான்ல போய் இவன் வந்து உட்கார்ந்துருக்கான். இந்த நாட்டோடைய தலைவரையும் இந்த நாட்டோடைய ஆக சிறந்த ஒரு இராணுவ தளபதியும் தான் இவர் வந்து ட்ரம்ப் பாராட்டி பத்திரம் படிச்சிருக்காரு. அப்போ புரிஞ்சுக்கோங்க, செக்கு அடுத்தது நம்மளுக்கு தான். புரியுதா? இங்கே பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு அண்டர் டாக் தேவை, அமெரிக்காவுக்கு தேவை, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு தேவை. எதற்குனா ஈரானை மிரட்டுவதற்காகவும் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்காகவும். இப்போ பேச்சுவார்த்தைன்ற பேரில் வைவாஷ் கர்ச்சீப்பு டிஷ்யூ பேப்பர் கொடுக்குறாருல, இது எப்படி ஊற்றி மூட போகுது? பாகிஸ்தானை வச்சுன்னு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறவன ஒரு முட்டாள் நான் பார்த்ததே இல்லை. இதில் நிறைய ஓட்டங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம அப்புறமா வரலாம். ஸோ பாகிஸ்தான் வந்து ஈரானுக்கும் எதிரி, ஆப்கானிஸ்தானுக்கு எதிரி, இந்தியாவுக்கு எதிரி, சீனாவுக்கும் எதிரி தான். சீனா என்னைக்கு புரிஞ்சுக்கிறாங்களோ அன்றைக்கி அவங்க புரிஞ்சுப்பாங்க. பாகிஸ்தான் நம்ப தகுதியற்ற ஒரு நாடு, நம்பகத்தன்மை இல்லாத ஒரு நாடு. அந்த நாடு அப்படி இருப்பதற்கு காரணம் ஆங்கிலோ அமெரிக்கன் கண்ட்ரோல். இதுதான் நிதர்சனமான உண்மை. பாகிஸ்தானை கடைசி வரைக்கும் அமெரிக்கா கைவிடாது. கில்ஜித்தையும் அமெரிக்கா கொடுக்க விடாது. அமெரிக்காவுடைய அனைத்து சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் சரி, அனைத்து ஏஐகளையும் சரி, அனைத்து மேப்புகளையும் சரி, பாகிஸ்தான் மேப்பு கில்ஜித்தோட சேர்த்து தான் வரும். இந்தியா மேப்பு கில்ஜித் இல்லாமல் தான் வரும். டிஸ்பியூட்டட் ஏரியானா அவனுக்கும் காட்டக்கூடாது, எனக்கும் காட்டக்கூடாது. ஆனால் ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுனாமியும் வைக்கிற நாடு தான் அமெரிக்கா. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால அமெரிக்கா பாகிஸ்தான் நம்பி இந்த இடத்துல பேச்சுவார்த்தை ஊற்றி மூணு விஷயம். இவர் சொல்லிட்டாருன்னா சரியாயிடுமா? ஈரான் வந்து சொன்ன விஷயத்துல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது.
27ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2026 இன்னி வரைக்கும் நடந்த இந்த அமக்கலத்தில் சில விஷயங்கள் மாற்றம் நடந்திருக்கிறது. என்னன்னு நான் சொல்லிடுறேன். பகிரங்கமாக நாம் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கலாம், அதுக்கு முன்னாடியும் வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவன் கண்ணு போடும் திருஷ்டி போடும்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம பாரத பிரதமரே சொல்லியிருக்காரு நடுவில், அந்த திருஷ்டி போடும். நான் அடிக்கடி சொல்லுவேன் தான், ஏப்பா அவன் கண்ணில் மாத்திரம் கழுகு கண்ணில் மாத்திரம் மாட்டக்கூடாதுப்பா, திருஷ்டி போட்டுருவான் அது மாதிரி அந்த ப்ராப்ளம் அது இருக்கு. அதனால இவன் சொல்லி நம்ம நிறுத்தலை, இவன் சொல்லி நம்ம வாங்கலை. இருந்தாலும் இவர் என்னமோ பெருந்தன்மையாக விட்டு கொடுக்குற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ நேற்றுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறாரு. நேற்று நைட், அதாவது இன்னைக்கு காலையில் நம்ம ஊர் டைமில் நீங்கள் 1 மாதம் வரைக்கும் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கிக்கோங்க. நீ சொல்கிறது என்னமோ ஊர் கேட்குற மாதிரி ஒரு பையன் கேட்க மாட்டேங்கிறான். எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சா? ஸோ இப்போ ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம ஆயில் வாங்க முடியுமா? ஈரான் கிட்ட இருந்து ஆயில் வாங்க முடியும். ஸோ எனக்கு வந்து டைவர்சிஃபை ஆயிடுச்சு, கண்ட்ரோல் போயிடுச்சா? ஈரான்லேருந்து வரதான் அவன் பிளாக்கெட் பண்றான்ல சார், பண்ண சொல்லுங்களேன். இது வரைக்கும் வந்து தானே இருக்குது. எங்க நிறுத்தினாங்கன்னு சொல்லுங்க. அமெரிக்கா நம்ம ஷிப் மட்டும் தான் வந்துட்டு 80 தடவை சொன்னார்ல, ஆபரேஷன் சிந்தூர் நிறுத்தின அந்த மாதிரி தான். அணு ஆயுத போராக மாறி இருக்கும். நான் மட்டும் இல்லை என்றால் 3 கோடி மக்கள் செத்துருப்பாங்க. இவர் தான் சொன்னது, பாம்பு போடுவேன், சிவிலைசேஷனே அழிப்பேன். யாரு இவர் பண்ண போறத சொல்லிட்டு இருக்காரு. ஓகேவா? வயசாயிடுச்சு, எல்லாருக்கும் ஆயுதம் வரும். ஜோ பைடன் வந்ததுன்னா இப்ப ட்ரம்ப்புக்கு வந்திருக்குது. ஆனா எங்க இருக்கும் போதே சில பேருக்கு கழண்டுரும். அடுத்து பார்க்க தானே போறோம். வேன்ஸு, ஹெக்ஸித்து, நிறைய பேர் இருக்காங்களே. கமலா ஹாரிஸே பிரசிடென்ட் ஆயிடுவாங்க போல இருக்கு போற போக்கு பார்த்தா. அவங்களே பெட்டர்ன்ற லெவலுக்கு கொண்டு வந்து விட்டாரு. சரி, அமெரிக்கா என்ன ஆகுன்றது முதல்ல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஈரான் ஆயில் விற்க ஆரம்பித்து விட்டது இந்தியாவிற்கு. சரியா? ஷேடோ ஃபிளீட்லாம் கிடையாது, டேரக்டாக விற்பான். இனிமேல் உங்களால் எதுவும் கேட்க முடியாது. யூ லாஸ்ட் யுவர் ஹெகிமோனி, யூ லாஸ்ட் யுவர் சுப்பீரியாரிட்டி இன் திஸ் ரீஜன். நீ வாயில வந்து என்ன வேணா பேசிக்கலாம், அங்க என்ன ஆக்சுவலா நடக்குதுன்னு பார்க்கணும். ஈரான் வந்து அது முடியாதுன்னு சொல்லிட்டான். இன்னொன்னு, எண்ணி வைடான்றான் பைசாவை. அதான் சார், இப்போ அந்த கமர்ஷியல் அதுல நிறுத்த, அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கன்ஃபார்ம் டாக்ஸ் பே பண்ணோம். டோல் அது மாத்திரம் இல்ல, நீங்க டோல் பத்தி பேசுறீங்க, டேமேஜஸ்க்கு பே பண்ணுன்றாங்க. அதுலயும் மாற்று கருத்து கிடையாது. ஈரான் ரொம்ப கிளியரா இருக்கான். அந்த சொன்ன 10 பாயிண்ட்ல அவன் நிக்கிறான். இந்த சங்கீத ஸ்வரங்கள்னு போட்டு இந்த வாலு படம் நினைக்கிறேன், அந்த சந்தானம் இன்னொரு அந்த மாதிரி தலையில அதே மாதிரி தான் நிக்கிறாங்க இப்போ 2 பேரும். அவன் எடுத்தோட நவரில், இவர் தான் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அவன் அங்கேயே தான் நிற்கிறான். அடிச்சு உடச்சி அது எல்லாத்துக்கும் பணத்தை எண்ணி வச்சுட்டு போன்றான். அது அப்புறம் டோல் கலெக்ட் பண்ணுவேன்னு சொல்றான். ஹோர்மஸ் ஸ்ட்ரைட்டு ஓமானும் நானும் சேர்ந்து நடத்துவோம், இந்த இடத்துல வேற எவனுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டான். இதுலலாம் எந்த ஒரு மாற்றமும் ஈரான் கொண்டு வரவில்லை. நீங்க அமெரிக்காவோட மீடியா ஹவுஸ சொல்றதெல்லாம் அவன், அதாவது ஆஸ்ட்ரிச் தெரியுமா, நம்ம விஜய் சேதுபதி சொல்ற மாதிரி பூமிக்குள்ள அது முட்டை இல்ல, பூமிக்குள்ள தலைய. அது அந்த மாதிரி வேணா நீங்க அமெரிக்கா மீடியா, ஏபி, அசோசியேட்டட் பிரஸ், அசோசியேட்டட் பிரெஞ்சு பிரஸ், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், நியூயார்க் டைம்ஸ், அப்புறமா பிபிசி, முக்கியமா நம்ம நண்பன், வேண்டப்பட்ட நண்பன் CNN, இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்த்து கை தட்டி சந்தோஷமா நீங்களே சிரிச்சு உங்களுக்குள்ள நீங்களே அவார்டு கொடுத்துங்க. ஆனா அங்க ஈரான் வந்து எந்த ஒரு மாற்றமும் நிகழ்த்துவதாக தெரியவில்லை. அவன் சொன்னது என்னன்னா, ஹோர்மஸ் ஸ்ட்ரைட் ஓப்பன்ல தான் இருக்குது, எங்க கிட்ட ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் சொல்லிட்டு டோக்கன் கட்டிட்டு போயினே இருன்றான். எல்லா நாட்டுக்கும் அதான், உனக்கு ஸ்பெஷலா எந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டும் கிடையாது, நீயும் கியூல வான்னு தான் சொல்றான். ஓகேவா? இந்த அவமானம் எதனால வந்ததுன்னா 27ஆம் தேதி 28ஆம் தேதி நடந்த விஷயம், பிப்ரவரி மாதம். அவ்வளோதான். இதுதான் அமெரிக்கா அச்சீவ் பண்ணியிருக்கு. ரெஜிம் சேஞ்சுனா, முன்னாடி 86 வயசு கொஞ்சம் ஒழுங்காக சிந்திக்கக்கூடிய ஒரு வயது மூப்பு பெற்ற ஒரு சீசன்டு ஒரு ஆளை தூக்கிட்டு ரொம்ப வீரியமுக்கிய ஒரு இளைஞரை இல்லை ஒரு 55 வயசு ஆளை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கான். அவன் ஒரு இருந்திருந்தாலும் ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ இருந்திருப்பார். 5 வருஷம் இருந்திருப்பாரா மேக்ஸிமம் போச்சுன்னா, வயசாயிடுச்சு. இப்போ இவருக்கு 30 வருஷம் இருக்குதே சார். கரெக்ட் சார். பட் இவர் வந்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே கொடுக்க மாட்டேங்கிறாரு சார். உடனே ஃபாரின் மினிஸ்டர் வேற யாராவது ஸ்டேட்மெண்ட், ஆயத்துல்லா காயமணி இருக்கும் வரைக்கும் நிறைய டைம் அவர் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு சார். பட் ஆனால் இவர் வந்து ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்க மாட்டேங்கிறாரு. விஷயம் நடக்கும்போது எதுக்கு கொடுக்கணும்? நீங்க என்ன சொல்றீங்கன்னா, மோடி தான் பேசணும் அப்படின்னு சொல்றீங்க ஜெனரலா. இல்ல, எல்லாத்துக்குமே பிரைம் மினிஸ்டர் பேசணும்னா அப்படிதான் எதிர்பார்ப்பாங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவோட ஹெகிமோனின்னு இருக்குல்ல, அவனுக்கு வந்து மேலாதிக்கம் இல்லைன்னா செத்துருவான் அந்த மாதிரி. ஸோ குடிக்க டீ இல்லை, சாப்பிட்றது சோறு இல்லைன்னா கூட பரவாயில்ல, அந்த வெறப்பா நிற்கிறோம்ல அது இல்லைன்னா காலி ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி. காலையில் என்ன பண்ண அப்படியே எடுத்து குடிச்சான்ற மாதிரி வெறப்பா நிற்கிறாங்கல்ல, அதை தான் அவன் கரெக்டாக அடிக்கிறான். நான் உங்ககிட்ட பேசணும்னு அவசியமே இல்லை, அதுக்குன்னு ஒரு ஆள் போட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய ஆளும் வர்க்கம் இருக்குல்ல, அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாருங்கள். எனக்கு வந்து ஒரு புதுசாக இருக்குது ஆக்சுவலாக. என்னென்னா, ஈரானுடைய சைடில் இருக்கக்கூடிய
அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் இருக்காங்க, அவங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபை நீங்கள் அயோடாலாம் விட்டுடுங்க. நீங்கள் பேசலன்னு சொன்னீங்கல்ல, அதனால சொல்கிறேன். இங்கே பேசுகிறவங்க எல்லாருமே நன்றாக படித்தவர்கள். நாம் வந்து இவ்வளோ நாள் உலகத்துக்கு வந்து இவங்க இவ்வளோ நாள் வந்து இப்படி காமிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஈரானுடைய அதாவது இந்த ஸ்போக்ஸ் பர்சன் இருக்காங்க, மிலிட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் இருக்காங்கல்ல, அவங்கள பிஹெச்டி ஹோல்டரு. ஸோ எல்லாமே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த தக் லைஃப் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது எல்லாம். இந்த தக்கு அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம், அவ்வளோதான். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அதனால் அவன் வந்து ஒரு சீசண்டாக பிஹேவ் பண்ணுறான் இப்போதைக்கு. இன்னொன்று, அவர் பேசணும்னு அவசியம் இல்லை. அவருக்கு தேவையானது நடந்துட்டு இருக்கும்போது அவர் எதுக்கு பேசணும்? நான் சொல்கிறதான், ஜெயிச்சது யாரு? அவ்வளோதான். நீங்கள் எல்லாம் அமெரிக்கா ஜெயிச்சுன்னு சொல்லிங்க, அதை பற்றி கவலையே இல்லை. ஜெயிச்சதுன்னு சொல்லிக்கோ. எண்ட் ஆஃப் த டே ஈரான் அங்கேயே தான் நிற்கிறான். யூ லாஸ்ட் த கண்ட்ரோல் ஓவர் ஹார்மோஸ் ஸ்ட்ரைட், யூ லாஸ்ட் யுவர் ஆயில் ஹெகிமோனி. ரஷ்யாவும் சைனாவும் டாலரை தூக்கி குப்பையில் போட்டு நம்ம 2 பேர் ரூபிள் யுவானில் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு போயிட்டாங்க. நேற்றுக்கு அஃபீஷியலாகவே சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ உன்னால் எதுவும் கேட்க முடியாது. இன்னொன்று, தைவானோட எதிர்கட்சி தலைவர் ஜி ஜின்பிங்கை போய் பார்த்து பேசியிருக்காங்க. இந்தியாவுக்கு கூட சைனாவிலேருந்து சப்போர்ட் வந்துடும் போல இருக்குது. ஸோ இவங்க எல்லாரையுமே, இன்னொன்று சொல்லட்டுமா, ஈரானு போப்புக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ டு பி ஃப்ராங்க் வந்து ட்ரம்ப் வந்து உலகத்தை எல்லாரையும் ஒன்றிணைக்கிற, அதுக்கு இப்போவாவது நோபல் பிரைஸ் கொடுத்து தொலைங்கியான்னு தான் தோணுது. ஜீசஸ் கிரைஸ்ட் அளவுக்கு ஆயிட்டார் சார் அவர். அதுக்கும் மேலே அப்படிதான் இருக்காரு அவர். ஓகேவா? ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் இந்தியன் ஆர்ஜின்னு சொல்லி பேசும்போது அதெல்லாம் வேண்டாம், நானே இருக்கேன் அப்படின்னு அவரே படத்தை ஷேர் பண்றாரு. அடுத்தது வந்து அவரே வந்து போப்புன்னு அறிவிச்சுக்கிட்டார். ஏன்னா இந்த உலகம் சைலண்டாக தானே இருக்கு. என்னோட கேள்வி அது மாத்திரம்தான். வெனிசுலாவோட அதிபர் நான் அப்படின்னு அவரே அறிவிச்சுக்கும் போது இந்த உலகம் வாயை மூட்டு கம்முன்னு தானே இருந்தது. இப்போ அடுத்தது நானே விகார் ஆஃப் வேட்டிகன், விகார் ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்லிட்டு நான் வந்து பிஷப் ஆஃப் ரோம்னு அனௌன்ஸ் பண்ணிக்கிறாருன்னு வச்சுங்க, அப்போ உலகம் கம்முன்னு தான் இருக்கும். ஏன்னா அமெரிக்காவோட அணு ஆயுதத்துக்கும் அமெரிக்காவுடைய டாலர் எகிமோனிக்கும் அமெரிக்காவில் இருக்க ஆளும் வர்க்கத்துடைய கோபத்தை சந்திக்க போகிறோம் என்ற பயத்தினாலும் இந்த உலகம் கம்முன்னு தான் இருக்கும். அப்படிதான் நான் பார்க்குறேன். உண்மையிலே முதுகெலும்பு இருந்ததுன்னா வெனிசுலா வரும்போது கேட்டிருக்கணும். இன்னைக்கு இல்லைன்னா அந்த படத்தை நீங்கள் எந்த மதமான இருந்துங்க, ஆனால் ஒரு மதத்தோடைய அந்த அடையாளத்தை இந்த மாதிரி கொச்சைப்படுத்தவே கூடாது. இது தப்பு. இதை எவ்வளோ நாள் கிறிஸ்தவர்கள் அதாவது பொறுத்துக்கொள்ள போகிறாங்கன்னு தெரியல. அமெரிக்காவுக்கு 2-3 ப்ராப்ளம் இருக்குது. அதில் முக்கியமான ப்ராப்ளம் வந்து வாஸ்புன்னு சொல்லுவாங்க. ஓகேயா? இவங்க தேனி கூடுன்னு சொல்லி கை வச்சு குழவி கூட மாறினது ஈரானில். இந்த வாஸ்பு சொல்லலை. ஓகேவா? ஒயிட் ஆங்கிலோ சாக்சன் ப்ராட்டஸ்டன்ஸ்னு ஒரு செட் இருக்குது அங்கே அமெரிக்காவில். அதான் வாஸ்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம்னால உங்களுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு உங்களுக்கு புரியல இன்னும். ஹெஜிமோனியல் மைண்ட் செட்டப் அது. ஸோ போப்பு வந்து சொல்கிறாரு, என்னுடைய தரத்தை தாழ்ந்து நான் போய் பேசணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு அவரே சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ கிறிஸ்தவ உலகத்தில் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியனும் ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்ஸு அப்புறமா கேத்தலிக்ஸ் எல்லாம் கூட ஒன்று சேர்ந்துருவாங்க போல இருக்கு. இவர் ஒரே ஒருத்தர் உலகத்தில் எவ்வளோ விஷயத்த, ஒரு ஜனவரி மாதம்னு நினைக்கிறேன், கிறிஸ்மஸ் போது ஆர்த்தடாக்ஸ் பிஷப் இருக்கார்ல, ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சோடைய தலைவரும் போப்பும் ஒன்றா உட்காந்து பேசினாங்க. 2 பேரும் ஒன்றா ஆசீர்வாதம் அளிக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாமே யாரால வந்ததுன்னா ட்ரம்ப்பால தான் வந்தது. இதெல்லாம் நடக்க முடியாது சார். அதாவது ஊர் ஒன்று கூடிரும் தெரியுமா, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்கு நன்றி ட்ரம்ப் அவர்களுக்கு. ஏன்னா எல்லாரையும் ஒன்று சேர்க்கிறாரு பாருங்க. அந்த விதத்தில் பார்க்கும்போது ஒன்று தான், அவர் வந்து தடுக்க நினைப்பதாக செய்கிற வேலை ஸ்பீடப் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிதான் நான் பார்க்குறேன். அதனால அமெரிக்கா உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னும் பூதாகாரமாக வெடிக்கும். ஏதோ பெரிய மானுமெண்ட் கட்ட போறாராம் 250வது வருஷத்துக்கு. ஆமாம், பெருசு. ஓகே, பெரிய ஒரு மானுமெண்ட் கட்ட போறாராம். அதுக்கு வந்து ஃபண்ட் எங்கேருந்து வருதுன்னு தெரியல. இல்லைன்னா இவங்களே அடிக்க போறாங்க. எப்படியா இருந்தாலும் கோவிடுக்கு அப்புறம் 2 ட்ரில்லியன் அடிச்சாங்க. அடிச்சு கொடுத்தாங்க. எதுலேருந்து அடிச்சாங்கன்னு தெரியாது. இதே மாதிரி தான் வந்து பிரிட்டனும் இதே மாதிரி ப்ராப்ளம்ல தான் இருந்தாங்க. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஸ்பெயினும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ல தான் இருந்தாங்க. யாரெல்லாம் இந்த வேர்ல்டு ரிசர்வ் கரன்சின்னு இந்த மூல் கிரீடத்தை வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாருமே பார்க்க பெருசாக தெரியும், ஆனால் இந்த மாதிரி தான் விழும். ஸோ ஹவு எம்பையர்ஸ் ஃபால் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அமெரிக்கா அதை நோக்கி நகர்கிறது. அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எதெல்லாம் போஸ்ட்போன் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் கேட்டலிஸ்டாக இருக்குது.
ஸோ அதெல்லாம் ஸ்பீடப் பண்ணுற விஷயத்தை தான் இவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். சரி சார், உங்கள் அற்புதமான கருத்தில் லேபரோட பார்த்துருக்கு. மிக்க நன்றி சார். ஜெயின் சார்.